ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்கள் வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து பவர் பட்டனை வந்து கிளிக் பண்ணால் கால் வந்து கட் ஆகிருதா? ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் கால் பேசுகிறப்போ வந்து பவர் பட்டனை கிளிக் பண்ணாலுமே கால் வந்து கட் ஆகக்கூடாது. ஸோ எப்படி இந்த செட்டிங்கை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் டிசேபிள் பண்ணுறது? இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ணால் கால் வந்து கட் ஆகணும். ஸோ இந்த செட்டிங்கை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமாவும் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாதவங்க இருப்பீங்களா தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் இல்லாட்டி அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சர்ச் பாரில் அக்சசபிலிட்டி அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த மொபைலில் வந்து ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் இல்லாட்டி அப்படின்றதுல வந்து அக்சசபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்களுமே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பவர் பட்டன் அண்ட் ஸ்க்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மொபைலில் வந்து இது டிசபிள் இருக்குது. இதை நான் எனேபிள் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா என்னால் வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து பவர் பட்டனை வந்து கிளிக் பண்ணி காலை வந்து கட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இதை நான் டிசபிள் பண்ணுவோன்னா இருந்தால் கால் பேசிக்கிட்டு இருக்கப்போ பவர் பட்டனை கிளிக் பண்ணாலுமே வந்து கால் கட் ஆகாது. ஸோ இது வந்து உங்கள் தேவைக்கேற்ப வந்து நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நானாக வந்து எப்பயுமே எனேபிள் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து பவர் பட்டனை கிளிக் பண்ணி கால் கட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களுமே வந்து உங்கள் மொபைலில் வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கப்போ பவர் பட்டனை யூஸ் பண்ணி கோலை வந்து கட் பண்ணணும் இல்லாட்டி வந்து அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.